Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எனக்கு வந்து ஆர்டரை எப்படி நான் செஞ்சேங்கிறது தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது வந்து அவங்க எனக்கு கொடுத்த ரிவ்யூ. வாங்க இதை எப்படி செய்கிறது நம்ம போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், சாக்லேட் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். சாக்லேட் எசன்ஸ் இல்லாதவங்க வெண்ணிலா எசன்ஸே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம பீட் கொடுத்துக்கலாம். லைட்டாக பீட் பண்ணதுக்கப்புறமா சுகரை வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1 ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். சுகர் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் நல்லா ஹைட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. சுகர் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 1 ஸ்பீடில் போட்டு சும்மா ஒரு பீட் மட்டும் கொடுத்துக்கலாம். அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் மில்க்கை ஆட் பண்ணி நம்ம வெட் இன்க்ரீடியண்ட்டை கலந்துக்கலாம். இந்த மைதா மாவு நான் இதில் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சளிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு ஆட் பண்ணி மில்க் ஆட் பண்ணி பீட் கலக்கணும். அதாவது விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து லைட்டாக மெதுவாக கலக்கணும். ரொம்ப வேகமாக கலக்கிட்டோம்னா அந்த ஹைட் கிடைக்காது கேக்கு. அதனால் கொஞ்சம் மெதுவாக பீட் பண்ணுங்கள். அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக வரணுங்கிறதுக்காக ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கறனால உங்களுக்கு அது வேகமாக தெரியுது. நான் வந்து இது ரொம்ப மெதுவாக தான் கலக்கினேன். இப்போ வந்து ஸ்பேச்சுலா வச்சு சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நான் வந்து 8 இன்ச் மோல்டில் போர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஸ்டிக் வச்சு ஈவன் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண வச்சுக்கலாம். இது வந்து டாப் அண்ட் பாட்டம் 2 ராடும் ஆன் பண்ணி வச்சு 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 60 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண டைம் எடுத்துச்சு என்னோடய ஓவனில். உங்களுக்கு என்ன டைமிங் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒவ்வொரு ஓவனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த கேக் பேஸ் வந்து நல்லா மேலே வரைக்கும் ரைஸ் ஆகி நல்லா ஸ்பாஞ்சியாக கிடச்சிருந்தது. அடுத்தது வந்து நம்ம கனாஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த கனாஷ் வந்து 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். 200 கிராம் வந்து டார்க் சாக்லேட்டும் 200 கிராம் வந்து விப்பிங் க்ரீமும் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 1:1 ரேஷியோவில் எடுத்துருக்கறனால இது நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கூட பட்டரும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பட்டர் வந்து எதுக்குன்னா அந்த க்ரீம் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், கிளேஸியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். அதுக்காக இது கூட நான் பட்டரும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த விப்பிங் க்ரீமை நல்லா ஒரு இதில் ஹீட் பண்ணிவிட்டு அது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து விப்பிங் க்ரீம் வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 200 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அது கூட பவுடர் பண்ண சுகர் வந்து 40 கிராமும், சாக்லேட் எசன்ஸ் 1/2 டீஸ்பூனும் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிப்பிக்ஸ்க்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பீட் ஆகி கிடச்சாலே போதும். இப்போ நம்ம இது கூட கனாஷும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி க்ரீமு இதே மாதிரி கனாஷ் ஆட் பண்ணி பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ட்ரீம் கேக்கெலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் நம்ம வந்து இதே க்ரீமும் அந்த கனாஷும் ஆட் பண்ணி நம்ம அந்த ட்ரீம் கேக் வந்து பண்ணிடலாம். சாக்லேட் ட்ரீம் கேக்குக்கு வந்து இதுதான் மெயினான ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும். இதை நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கனாலே அந்த ட்ரீம் கேக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க கனாஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அது நான் வந்து இது ஃபுல்லாக காமிச்சா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுங்கிறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம பேஸ் எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். இந்த பேஸ் வந்து 8 இன்ச் வந்து நம்ம கேக்கோட சைஸ் இருக்குது. நான் வந்து 10 இன்ச் பேஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு அது மேலே ஃபஸ்ட் லேயர் வந்து ஒரு பேஸ் வச்சுக்கிறேன், சாக்லேட் பேஸ் வச்சுக்கிறேன்.
இதை வந்து நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட் லேயர் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வெட் பண்ணுறக்கு சுகர் சிரப்பில் அந்த கனாஷ் நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நான் மிக்ஸ் பண்ணி அதை நான் வந்து இந்த வெட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இது நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் லேயர் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப வந்து க்ரீம் போட வேண்டாம். இதில் வந்து கனாஷ்னால தான் மேக்ஸிமம் வந்து நம்ம கேக் வந்து இது பண்ண போகிறோம், ஐசிங் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக ஒரு சின்ன தின் லேயராக வந்து க்ரீமை போட்டுக்க போகிறேன். இப்போ தின் லேயராக இதை நம்ம போட்டதுக்கப்புறமா கனாஷ் வந்து நல்லா தாராளமாகவே ஊற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மெயினாக அந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு இந்த சாக்லேட் கனாஷ் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இதை நம்ம நல்ல வாட்டரியாக போரிங் கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்கன்னா தான் அது வந்து அது நல்லா எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு கீழே வந்து அந்த டாப் லேயரில் போர் பண்ணும்போது நல்லா ட்ரிப்பிங் ஆகிற மாதிரி கிடைக்கணும். அதனால் 1:1 ரேஷியோவில் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரியே தான் க்ரீம் லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக போட்டுட்டு அதே மாதிரி கனாஷ் நம்ம மேலே வந்து இது பண்ணி அந்த லேயர் கனாஷ் லேயர் போட்டு அதுக்கு மேலே லாஸ்ட் லேயர் அசம்பிள் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது ஃபைனல் லேயர் வச்சதுக்கப்புறமா அதே மாதிரி நான் வெட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் இருக்கு இல்லையா, மீதி இருக்கிற க்ரீமை போட்டு நான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த க்ரம் கோட் இருக்கு இல்லையா அது பண்ணிக்க போகிறேன். க்ரம் கோட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த கனாஷ் வந்து மேலே போட் பண்ணிக்கலாம். இப்போ கனாஷ் லேயர் போட்டு நம்ம இந்த ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து இது கூட சேர்த்து கனாஷ் வந்து கூட கொஞ்சம் வந்து நியூட்ரல் கிளேஸ் மிக்ஸ் பண்ணி போர் பண்ணுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறக்கு கிளாஸ் மாதிரி தெரியும், நல்லா இருக்கும். அதுவும் ஆட் பண்ணுறதுனா நம்ம பண்ணிக்கலாம். நான் வெறும் இது மட்டும் போட்டு ட்ரிப்பிங்ஸ் கொடுத்து நான் அந்த ஃபினிஷிங் கொண்டு வர பார்க்குறேன். நீங்கள் நியூட்ரல் கிளேஸ் போட்டு ஆட் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இது கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கு நான் அப்படியே நம்ம கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து 2:1 ரேஷியோவில் வந்து நான் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதாவது 2:1னா 200 கிராம் வந்து நீங்கள் சாக்லேட் எடுத்திங்கன்னா 100 கிராம் வந்து விப்பிங் க்ரீம் எடுக்கணும். அதே 100 கிராமுக்கு நான் எடுத்த ரேஷியோ என்னென்னா 100 கிராமுக்கு 50 கிராம் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்து அதை நல்லா வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் அப்படியே காமிச்ச மாதிரியே டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம விப்பிங் க்ரீம் அடித்தோம் இல்லையா, அதில் மீதி இருக்க விப்பிங் க்ரீமில் அந்த இதை மிக்ஸ் பண்ணி நான் அதை வச்சு பைப்பிங் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிட்டனால மறுபடியும் அந்த வீடியோவில் அதை ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் 2:1னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். இது கூட நம்ம அந்த விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம வந்து அதாவது பீட் பண்ண விப்பிங் க்ரீம் இது கூட ஆட் பண்ணி அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பைப்பிங் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கும்போது இப்படியும் பண்ணலாம். இந்த இனி பைப்பிங் பண்ணுறதுக்கு வேறு மாதிரியும் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து இது இப்படியும் பண்ணுவேன். இது வந்து நம்ம டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே சாக்லேட்
க்ரீம் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இதுவும் டேஸ்ட் பார்க்குறக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பைப்பிங் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்கிறதுக்காக நான் விப்பிங் க்ரீம் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய விதமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இவங்களுக்கு நடுவில் வந்து நிறைய எழுத சொல்லியிருந்தனால நான் வெறும் சிம்பிளாக மட்டும் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கனாஷ் வச்சு நீங்கள் ரொம்பலாம் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால சாக்லேட்னால மெல்ட் ஆயிரும் சீக்கிரம். அதனால் நீங்கள் சீக்கிரம் அதை ஒர்க் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி டிசைன்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சாக்லேட் இருக்கு இல்லையா, அது வந்து மில்க் சாக்லேட்டை வந்து கோல்டன் ஃப்ளேக்ஸ் போட்டு அதை மெல்ட் பண்ண சாக்லேட் அது மேலே போர் பண்ணி சும்மா அந்த கார்னிஷிங்க்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அந்த கேக்கில் வந்து இப்படி செட் பண்ணிவிட்டு ஒரு டாப்பர் வச்சுட்டு எழுதியாச்சு. இப்போ வந்து ஃபைனல் லுக் கேக் வந்து இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.